ඒගොල්ට කියන්න පෝඩා පෝඩා පෝඩා. அவர்களுக்கு போடா 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 என்று சொல்லுங்கள். ලෙන්කා ERC80 ඊළඟ පරම්පරාවේ ස්කූටරය. මම මේ රට බාරගත්තේ වෙන කවුරුවත් බාරගන්න බැහැ කිව්ව අවස්ථාව. நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன், யாரும் பொறுப்பேற்காத இருக்கின்ற தருணத்தில் தான் நான் இதை பொறுப்பேற்றேன். මිනිස්සුට කන්න නැති අවස්ථාවේ, හෝර නැති අවස්ථාවේ, බේත් නැති අවස්ථාවේ, ඩීසල් නැති අවස්ථාවේ, ගෑස් නැති අවස්ථාවේ සජිත් ප්‍රේමදාසටත් අනුර දිසානායකටවත් හදවතේ අනුකම්පාවක් තිබුණා. இருக்கும்போது டீசல் இல்லாமல் இருக்கும்போது கேஸ் இல்லாமல் இருக்கும்போது சஜித்துக்கோ அனுருவுக்கோ அவர்களுக்கு இதயம் இருக்கவில்லையா? මිනිස්සු වෙනුවෙන් අපි ඉදිරිපත් වෙලා මේ ප්‍රශ්න විසඳන්න ඕන කියලා හිතුවේ නැද්ද? மக்களுக்காக அவர்கள் முன்வந்து ஏன் செயற்படவில்லை? மக்களுக்காக ஏன் அவர்கள் முன்வரவில்லை? ඔබ ගැන හිතුවේ නැද්ද? உங்களுக்கு நினைக்கவில்லை அவர்கள் ஏன் முன்வரவில்லை என்று? මේ අයි මේක බාර ගන්න බෑ කියලා පැනලා ගියේ. ஏன் இதனை பொறுப்பேற்க முடியாது என்று ஓடி ஓடி போனார்கள்? ඇයි දැන් ඇවිල්ලා කියන්නේ අපිට මේක බාර දෙන්න කියලා? ஏன் இப்பொழுது அவர்கள் ஓடி வருகின்றார்கள் எங்களுக்கு මට தரமாக ඒක இருக்கிறது? හේතුවක් දෙන්න. அதற்கான காரணத்தை சொல்லுமாறு நான் கேட்கின்றேன். අමාරුවේ තියෙන එක පක්ෂ දේශපාලනය කඩලා අපි ඔක්කොම එකතු වෙලා ජනතාව ජීවත් කෙරෙව්වා. ஆகவே நாங்கள் இந்த கடினமான காலப்பகுதியில் கட்சி சாரா அரசியலுக்கு அப்பால் சென்று கட்சி சார்ந்த அரசியலுக்கு அப்பால் சென்று இந்த மக்களை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம். ඔබ ජනතාව ජීවත් කරවන්න හිතුවේ නෑ. அதாவது அவர்கள் ஒருபோதும் மக்கள் வாழ்வளிப்பதற்கு அவர்கள் சிந்திக்கவில்லை. අනුකම්පාකුණේ නෑ. அவர்கள் ஒருபோதும் மக்களுக்கு அனுதாபம் அவர்கள் கிடைக்கவில்லை அவர்களிடமிருந்து. මේ ඔක්කොම ඔලුගෙඩි විතරයි. ஆகவே இங்க இருக்கின்றவர்கள் ඡන්ද කාලේ ගණන් කරන ඔලුගෙඩි විතරයි. ஆகவே அவர்கள் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் மக்களை நாடி வருகிறார்கள். මිනිස්සුયો නෙමෙයි. அவர்கள் மனிதர்களாக கருதவில்லை எங்களை. ඉතින් ඔයගොල්ලෝ ඡන්ද දෙනවද? அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா? ඡන්ද දෙනවද? நீங்கள் வாக்களிப்பீர்களா? ඒගොල්ලට කියන්න පෝඩා පෝඩා පෝඩා. அவர்களுக்கு போடா 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 என்று சொல்லுங்கள். මේක අමාරු කාලයක්. நாங்கள் கடினமான காலத்தில் தான் நான் எங்களை செய்தோம். මට අමාරු තීරණ ගන්න වුණා. நீங்க மிகவும் கடினமான தீர்மானங்களையும் எடுக்க நேர்ந்தது. අපිට කිව්වා IMF සංවිධානයෙන් කරුණා කළා ණය ගන්න එපා කියලා. எங்களுக்கு சர்வதேச நாணய நிதியம் சொன்னது எங்களுக்கு கடன் வழங்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். අපේ ණයබර වැඩි කියලා. எங்களுக்கு கடன் சுமை என்று கூறியிருந்தார்கள். අපිට කිව්වා මුදල් අච්චු ගහන්න එපා දැන් රුපියල බාල්දු වෙලා කියලා. எங்களுக்கு நாணயங்களை அச்சிட முடியாது என்று கூறினார்கள். ரூபாய் வீழ்ச்சி அடைந்து விடும் என்று கூறினார்கள். අපිට කිව්වා ඒ අවස්ථාවේදී බැංකු වලින් ණය ගන්න එපා බැංකු කඩයි කියලා. எங்களுக்கு வங்கிகளிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாம், வங்கி சின்ன பின்னமாக விடும் என்று சொன்னார்கள். හරියට රේස් එකක කකුල් දෙකයි අත් දෙකයි බැන්දෑම් පස්සේ දුවන්න කියනවා. ஆகவே இந்த கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு ஓடச் சொல்வது போன்றுதான் எங்களை விட்டு விட்டார்கள். රුපියල ශක්තිමත් කරන්න කිව්වා. ஆகவே ரூபாவை அவர்கள் பலம் பொருந்தியதாக மாற்றுமாறு கூறினார்கள். ශක්තිමත් කරන ජනතාවට සහනයක් ලැබෙනවා කියලා. ஆகவே ரூபாவை பலம் பொருந்தினால் மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். අපි කතා කළා අකමැත්තෙන් හරි බදු වැඩි කරා. ஆனால் நாங்கள் கலந்துரையாடி விருப்பமின்றி கொஞ்சம் வரியை கூட்டி விட்டோம். ඔබේ බදු මිලේ දෙගුණයක් වෙලා තිබුණා. ஆகவே உங்களுடைய பொருட்களுடைய விலையேற்றம் 2 மடங்காகி இருந்தது. රුපියල බාල්දු වෙලා එයින් උත් පොඩි කෑල්ලක් අපි බදු වලට ගත්තා. ஆகவே ரூபா வீழ்ச்சி அடைந்து நாங்கள் வரியையும் சற்று அறவிட்டுக் கொண்டோம். එදා ඔබ වින්ද දුක මම දන්නවා. எனக்கு தெரியும், நீங்கள் அன்று அனுபவித்த துன்பங்கள் எனக்கு தெரியும். හරි දුකක් වින්දා. நீங்கள் பல துன்ப துயரங்களை அனுபவித்தீர்கள். දෙමව්පියෝ සමහරට ආහාර වේලක් ගත්තේ නැහැ. ஆகவே சிலவர்கள் பெற்றோர்கள் நீங்கள் உணவு அருந்தாமல் இருந்தீர்கள். ටියුෂන් පන්ති වලට යවන්න බැරි වුණා. ஆகவே டியூஷனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப முடியாமல் இருந்தீர்கள். ඒත් මාස 6ක් යන්ට ඉස්සෙල්ලා රුපියල ශක්තිමත් වුණා. ஆனாலும் 6 மாத காலத்துக்குள் ரூபா பலம் பொருந்தியாக மாறியது. බඩු ඇත්ත වශයෙන්ම බඩු මිල ටිකෙන් ටික අඩු වෙන්න පටන් ගත්තා. பொருட்களின் விலை சற்று சற்று குறைய ஆரம்பித்தது. ඩොලරයට 370 තිබුණු රුපියල 300 වුණා. ஆகவே $1க்கான பெறுமதி 370 ரூபாய் இருந்து 300 ரூபாயாக குறைந்தது. මම දැන් බලන්නේ ඒක 290 කරන්න. அதை நான் இப்பொழுது 290 ரூபாயாக கொண்டு வருவதற்கு இருக்கிறேன். කැමතිද ඒකට? விருப்பமானது?
අපි මේ අමාරු තීරණ ගන්නකොට ඉස්සෙල්ලා කිව්වා ඉල්ල ලස් වෙන්න කියලා. நாங்கள் இவ்வாறான கடினமான முடிவுகளை எடுக்கும்போது அவர்கள் எங்களை வாபஸ் பெறுமாறு சொன்னார்கள். ඊට පස්සේ ඡන්ද තියන්න කියලා. அது பிறகு தேர்தலை நடத்துமாறு கூறினார்கள். ඊට පස්සේ ස්ට්‍රයික් කරන්න කියලා. அது பிறகு ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு கூறினார்கள். එක දවසක් ඔබ ජීවත් වෙන්න උදව් කරාද? ஒரு நாளாவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்களா? ඒක ඔක්කොම අමතක කරා. அது எல்லாத்தையும் மறந்து விட்டீர்கள். දැන් කොහොම හරි ඇවිල්ලා අපි මේ ප්‍රශ්නේ විසඳලා තියෙනවා. ஆனால் எப்படியோ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கின்றோம். රුපියල ආර්ථිකයේ ස්ථාවරභාවයක් ඇති කරලා තියෙනවා. ஆகவே நாங்கள் பொருளாதாரத்தை தற்பொழுது நாங்கள் உறுதிப்பாடாக மாற்றி ඒ இருக்கின்றோம். ආවේ තැන මදි. ஆனாலும் போதாது, இன்னும் முன்னேற்ற வேண்டி இருக்கின்றது. මේක ආපහු ලිස්සලා යන්න පුළුවන්. சில வேளைகளில் இது சரிந்து விடலாம். ඒ නිසා මේ ආර්ථිකය ශක්තිමත් වෙලා තහවුරු කරන්න ඕනේ. ஆகவே பொருளாதாரத்தை பலப்படுத்தி மேலும் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது. මේ අවුරුදු 5 ඉල්ලන්නේ වැඩ කටයුත්ත කරන්න. இந்த 5 வருடத்தை நான் உங்களிடம் கேட்பது அந்த பணிக்காகத்தான். ඒ වරම ලබලා දෙන්න. ஆகவே அதற்கான நீங்கள் வாக்களியுங்கள் மக்கள். ඔයගොල්ලෝ බය වෙන්නේ නැතු ඉස්සරහට යන්න පුළුවන් ඊට පස්සේ. உங்களுக்கு எந்த அச்சமும் இன்றி நீங்கள் முன்னோக்கி செல்லலாம். හොඳ අනාගතයක් දෙන්න. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். දසත සිසාරා විශ්වාසයේ සන්නාමය දසත නිවස්. දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.